தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? எங்க வீட்ல எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை. ஏய், சண்டையை சிரிச்சுக்கிட்டே சொல்ற? உங்க வீட்ல சண்டை அவ்வளோ காமெடியாவா இருக்கும்? நீ வேற, எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட ஆரம்பிச்சா நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்படி சண்டை போடுவாங்க? நீ கொஞ்சம் இப்படி வாயேன். இப்ப பாரு. காமாட்சி, இனிமே உன்ன வீட்டுக்குள்ள வந்தா தொலைச்சு விடுவேன். சரிங்க, அவரை நான் வெளியே நின்னே பேசிட்டு போக சொல்லிடுறேன். அவனை தெரு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடு. அப்ப அவரை நான் போன்ல மட்டும் பேசிக்க சொல்லிடுறேங்க. இப்படியே சண்டை மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். கடைசியா எங்க அம்மா அப்பாவோட வீக் பண்ண புடிச்சு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் என்ன, கடைசியா எங்க அப்பா ஆஃப் ஆகி போத்திக்கிட்டு தூங்கிடுவாரு. இப்படி எல்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகுமா உங்க வீட்ல சண்டை? இதுவே எங்க வீட்டுல நடந்துச்சுன்னா ரொம்ப போரிங்கா இருக்கும். 2 பேர் நல்லா சண்டை போட்டு திரும்பி படுத்துக்குவாங்க. கடைசியா நான் கண் முழிச்சு 2 பேரையும் பார்ப்பேன். ஏன் மேல ஃபினிஷ் ஆயிடும். ஓஹோ, இப்ப உங்க அப்பா அம்மா சண்டை போடுறது புரியுதுல? ஆனா எங்க அம்மா அப்பா சண்டை போடுறப்ப புரியவே மாட்டேங்குது. ஆனா தெளிவா சண்டையே போடலன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. சரி விடு, எதுக்கு உங்க அம்மா அப்பா சண்டை போடுவாங்க? ஊர்ல இருந்து எங்க அம்மாவோட அண்ணன் என்னோட மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம். அதனால எங்க அம்மாவை திட்டினாரு. அத விளக்கமா சொல்லணும்னா ஒரு பெரிய லெவல்ல போவோம். நான் சுருக்கமா சொல்றேன். நான் என் தாத்தாவை பார்க்க போறேன். எப்படி? எப்படியும் எங்க அம்மா சண்டை போட்டாங்கன்னா தாத்தா வீட்டுக்கு தானே போவாங்க. அப்ப நான் கூட போவேன். சண்டை போட்டு போனா உங்க அப்பாவை பார்க்க வர மாட்டாங்களா? சும்மா எங்க அப்பா வந்து அம்மாவை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போயிடுவாரு. நான் தாத்தாவை பார்த்துட்டு உடனே வந்துருவேன். நீ உங்க தாத்தாவை பார்க்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறியா? நானும் வரேன். பார்க்கணும் போல இருக்குப்பா. எங்க தாத்தா பாட்டியை பார்க்க நீ எதுக்கு வரணும்? நான் மல்லி தானே. அப்ப நான் ஏன் தாத்தா பாட்டி பார்க்க கூடாதா? பிரசாத், ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு? இன்னைக்கு அபிஷியலா லாயரை வச்சு பார்ட்னர்ஷிப்பை எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்காக நான் ஹாப்பியா இருக்கேன் பிரசாத். என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு தோணுது. இப்படி திடீர்னு ஒரு பொசிஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே திடீர்னு மாறிடுச்சு இல்ல பிரசாத்? ஏன் அமைதியா இருக்க? ஸ்வீட் எடுத்துக்கோ. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நான் நடந்துக்கிறது தானே. அதுக்குதான் உனக்கு எல்லாம் கிளியரா சொல்லியிருக்கேன். சீக்கிரம் சரியாயிடும்னு. அதுக்கப்புறமும் நீ இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எதுவும் தீர போறது இல்ல. நீ விருப்பப்பட்டா ஸ்வீட் எடுத்துக்க, இல்லனா விடு. உன்கிட்ட பேசி எதுவும் சரியாக போறதில்ல. அதுக்கு பேசாம இருந்துட்டா நல்லா இருக்கும். பேசாம இரு, வாயமுடன் பொறுமையா சொல்ற. நான் கொஞ்சம் பேசலாமா? பேச ஆரம்பிச்சிட்ட, எதுக்கு மைண்ட்ல வச்சுட்டு? பேசிடுவோம். ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்க பிரசாத். நான் ஒன்னும் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கல. எனக்கும் கிரியேட்டிவா ஒன்ன மாதிரி ஒர்க் பண்ணும் தான் ஆசை. ஆனா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என் பொண்ணுக்கு நான் நினைச்சதை விட அதிகமா செய்யணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கோ அவ்வளவும் எனக்கும் இருக்கு. நான் உன் கூட என் லைஃபை ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட ஒர்க் மாதிரி என்னோடது அவ்வளோ ஈஸியா ஒர்க் லோட் எல்லாமே இல்ல. கஷ்டப்படணும். நான் கஷ்டப்படுறேன். உன்னோட என்ன கம்பேர் பண்ணி பேசாத. அதெல்லாம் இப்ப தேவையே இல்ல. உன்னை யார் இங்க கஷ்டப்பட சொன்னது? என் பொறுப்புகளை ஷேர் பண்ண சொல்லல. உன்னால முடியலனா விட்டுரு, வேண்டாம். உன் பாஸ் கிட்ட போய் பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு எழுதி கொடுத்துரு. பழைய மாதிரி ஒரு எம்ப்ளாயா வேலைக்கு போக முடிஞ்சா போ, இல்லனா வீட்லயே இரு.